யங் ஏஜில் வரக்கூடிய கேன்சர்ஸில் 2 வகைப்படும். ஓகே. ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது முந்தி எதனால் வருதுன்னு தெரியாது, வந்த நோய்க்கு மட்டும் வைத்தியம் பண்ணுவோம். இப்போ எதனால் வருதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். காஸ் அதாவது ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ், அதாவது பாட்டிக்கு இருக்கலாம், அம்மா சித்தி பெரியம்மாக்கு இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் இந்த பர்சனுடைய அக்கா இல்லாட்டி தங்கைகள், லேடிஸில் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதெல்லாம் மரபணு மாற்றங்களால் வரக்கூடியது. ஹெரிடிட்ரி ரீசன்ஸ், BRCA ஜீன்ஸ்னு சொல்லுவோம். இந்த BRCA ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சரும் ஒவேரியன் கேன்சர்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சது? ரொம்ப சமீப காலமாக தான். ஸோ இந்த சமீப காலமாக we have learnt a lot about basics of cancer. எதனால் வருது, எந்த காரணத்தினால வர்றதுனால அதுக்குரிய மாத்திரை மருந்து இருக்குமாங்கிறது அளவுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. வயசான காலகட்டத்தில் மட்டும்தான் கேன்சர் வரும் இல்லை, பெண்களுக்கு எந்த வயசுலனாலும் மார்பக புற்றுநோய் வரதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்குரிய பல்வேறு காரணங்களும் இருக்குது.